விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் தாதாச்சாரி என்ற ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் மிகவும் கர்வம் பிடித்தவர். தான் வைணவ பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் மற்ற பிரிவினரையும் ஏழை மக்களையும் அவர் இழிவாக கருதுவது வழக்கம். அரச சபைக்கு வரும்போதும் வெளியே செல்லும்போதும் தாதாச்சாரி தன்னுடைய முகத்தையும் தலையையும் ஒரு துணியால் மூடிக்கொள்வார். ஏன் இப்படி முகத்தை மறைத்துக் கொள்கிறீர்கள் என்று மற்றவர்கள் கேட்டால், பாவம், இவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள். பாவம் செய்தவர்களின் முகத்தை பார்த்தால் மறுபிறவியில் கழுதியாக பிறக்க நேரிடும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால் தான் நான் முகத்தை பார்த்து என் மறுபிறப்பை கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று ஆணவத்துடன் கூறுவார். அரசருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் தாதாச்சாரியின் இந்த திமிர் மிகுந்த செயல் எரிச்சலை ஊட்டியது. ஆனால் அவர் ராஜகுரு என்பதால் யாரும் நேரடியாக கேள்வி கேட்கத் துணியவில்லை. ஒருநாள் அனைவரும் தெனாலிராமனிடம் சென்று தாதாச்சாரியின் இந்தச் செயலுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று வேண்டினர். தெனாலிராமனும் சரி, இதற்கு ஒரு வழி செய்கிறேன் என்று கூறி தாதாச்சாரியின் ஆணவத்தை போக்க ஒரு திட்டத்தை வகுத்தான். ஒருநாள் கிருஷ்ணதேவராயர், தாதாச்சாரி, தெனாலிராமன் மற்றும் மற்ற அமைச்சர்கள் அனைவரும் அரண்மனைக்கு வெளியே உள்ள பூங்காவுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கூட்டம் கழுதைகள் மேய்ந்து கொண்டிருந்தன. இதை பார்த்தவுடன் தெனாலிராமன் சட்டென்று கீழே குனிந்து அந்த கழுதைகளை நோக்கி பக்தி பரவசத்துடன் கைகூப்பி வணங்கத் தொடங்கினான். மேலும் அந்த கழுதைகளை பார்த்து ஏதோ முணுமுணுத்து மந்திரம் சொல்வது போலவும் காட்டினான். அரசரும் மற்றவர்களும் திகைத்துப் போய், தெனாலிராமன், என்ன இது? நீ ஏன் கழுதைகளுக்கு வணக்கம் செலுத்தி மந்திரம் சொல்கிறாய் என்று கேட்டனர். தெனாலிராமன் மிகவும் பணிவாக, ஆனால் சத்தமாக அந்த கழுதைகளை பார்த்தபடியே சொன்னான். மன்னர் பெருமானே, இவை சாதாரண கழுதைகள் அல்ல. இவை எல்லாம் நம்முடைய ராஜகுரு தாதாச்சாரியின் குடும்ப உறுப்பினர்கள். பாவம் செய்தவர்களின் முகத்தை பார்த்து பார்த்து இவர்கள் எல்லாம் முற்பிறவியில் கழுதைகளாக பிறந்துள்ளார்கள். இதோ இந்த கழுதை அவருடைய அண்ணனாக இருக்கலாம். அதோ அந்த கழுதை அவருடைய தாத்தாவாக இருக்க வாய்ப்பு உள்ளது. குருஜிக்கு அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் ஒரே இடத்தில் பார்க்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதைக் கேட்ட தாதாச்சாரிக்கு கோபம் தலைக்கேறியது. தெனாலிராமன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் குடும்பத்தாரை இழிவாக பேசுவாய்? நான் இந்த கழுதைகளுடன் பிறந்தவனா? இது மன்னிக்க முடியாத அவமரியாதை என்று கத்தினார். அரசர் கிருஷ்ணதேவராயர், ராமா, என்ன விளக்கம் இது என்று கேட்க, தெனாலிராமன் அமைதியாக தாதாச்சாரியை பார்த்து, குருஜி, நான் உங்களை அவமதிக்கவில்லை. ஆனால் நீங்கள் தான் அன்று என்னிடம் சொன்னீர்கள், பாவம் செய்தவர்களின் முகத்தை பார்த்தால் மறுபிறவியில் கழுதியாக பிறக்க நேரிடும் என்று. அரச சபையில் உள்ள ஏழைகளையும் மற்றவர்களையும் பார்த்து, அவர்கள் அனைவரும் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லி முகத்தை மறைத்துக் கொண்டவர் நீங்கள்தானே? நீங்கள் இத்தனை பேரின் முகங்களை பார்த்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சொன்னபடி இவர்கள் எல்லாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருப்பதற்கும் கழுதைகளாக பிறப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது அல்லவா என்று கேட்டான். தெனாலிராமனின் பதிலைக் கேட்டு தாதாச்சாரி தலைகுனிந்தார். தான் மற்றவர்களை இழிவாக பேசியதன் விளைவு இப்போது தனக்கே திரும்பி வந்ததை உணர்ந்து வெட்கப்பட்டார். அரசர், என் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சமம். யாரையும் சாதி, மதம் அல்லது பணத்தின் அடிப்படையில் இழிவாக பேசுவதை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று கண்டிப்புடன் கூறினார். தாதாச்சாரி தன் தவறை உணர்ந்து அரசரிடமும் மற்றவர்களிடமும் மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு அவர் ஒருபோதும் மற்றவர்களை இழிவாக பேசுவதையும் முகத்தை மூடிக்கொள்வதையும் செய்யவில்லை. நீதி, ஆணவமும் மற்றவர்களை இழிவாக பேசுவதும் ஒருபோதும் நல்லதல்ல. அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும்.